ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பிரஷ்னோபனிஷத்தினுடைய 4வது பிரஷ்னத்தை பார்க்க வேண்டும். பிரஷ்னோபனிஷத்துல 6 பேர் பிப்பலாதர் அப்படின்ற குருவை சேர்ந்து அவரிடத்துல 6 பிரஷ்னங்களை கேட்கிறார்கள். 6 பிரஷ்னங்கள் கொண்டது பிரஷ்னோபனிஷத்து. முதல் பிரஷ்னம் கபந்தி என்பவர் பிரம்ம விஷயமாக கேட்டார். பிரஜாபதி, அதாவது பரபிரம்மமானது எப்படி லோகத்தை படைக்கின்றது அப்படின்னு கேட்க, பிராணன், ரயி என்று சேத்தனம் அச்சேதனத்தை சொல்லி அதன் மூலமாக எல்லா பிரஜைகளையும் படைக்கிறது பிரம்மம் அப்படின்னு பிப்பலாதர் பதில் உரைத்தார். முதல் பிரஷ்னம் மட்டும்தான் நேர பரபிரம்மத்தை பத்தி. அதற்கு பிறகு வரக்கூடிய 5 பிரஷ்னங்கள் எல்லாம் பிரத்யேகாத்மாவை பத்தி, ஜீவாத்மாவை பத்தி. அதுல கூட நேர ஜீவாத்மா பத்தி சொல்லாமல் பிராணனை பத்தி சொல்லி அதற்கு பிறகு ஜீவாத்மாவை பத்தி சொல்றது. அதுல 2ஆம் பிரஷ்னத்துல வைதர்பி, ஜீவாத்மாவுக்கு உபகாரம் பண்ணக்கூடியவற்றில் எது மிகவும் முக்கியமானது என்று கேட்க, பிராணந்தான் அது என்று சொல்ல. 3வது பிரஷ்னத்துல கௌசல்யர், இந்த பிராணனானது எதிலிருந்து வந்தது, இந்த பிராணனுக்கு எத்தகைய விபாகம் உண்டு என்றெல்லாம் மேலும் பிராணனை பத்தி கேட்க, அந்த பிராணவாயுவை பத்தி விஸ்தரேன உபபாதனம் செய்த பிறகு இப்பொழுது இந்த 4ஆம் பிரஷ்னத்துல சௌரியாயணி என்ற முனிவர் கேட்க, இந்த 4ஆம் பிரஷ்னத்துல நேர ஜீவாத்மாவினுடைய பிரஸ்தாபம் ஏற்படுறது. பிராணன் பத்தி 2 பிரஷ்னங்கள் போய் இப்போ நேர ஜீவாத்மாவை பத்தின பிரஷ்னம் இந்த 4ஆம் பிரஷ்னம். ஹரிஹி ஓம். அத்தஹ ஏனம் சௌரியாயணி கார்கியப் பப்ரச்ச. சௌரியாயணி கர்ககுடத்தை சேர்ந்தவர். அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? பகவன் ஏதஸ்மின் காணி ஸ்வபந்தி கான் யஸ்மின் ஜாகிரதி கதரேஷ தேவஹா ஸ்வப்னான் பஷ்யதி கஸ்யைதத் சுகம் பவதி கஸ்மின்னு சர்வம் சம்பிரதிஷ்டிதாக பவந்தி கஸ்மின்னு சர்வே சம்பிரதிஷ்டிதாக பவந்தி இதி. சௌரியாயினி என்ற கார்கியர் கேட்கிறார், பிப்பலாதரே, ஏதஸ்மின் காணி ஸ்வபந்தி, இந்த ஜீவாத்மா, இந்த புருஷன், அவன் தூங்குகையில், அவன் உறங்குகையில் மற்ற எப்பொருள்கள் எல்லாம் உறங்குகின்றன. கான் யஸ்மின் ஜாகிரதி, இந்த ஜீவாத்மா உறங்குகையில் எது விழித்து கொண்டிருக்கும், எப்பொருள்கள் எல்லாம் விழித்து கொண்டிருக்கின்றன. கதரேஷ தேவஹா சொப்னான் பஷ்யதி, எப்படிப்பட்ட ஜீவாத்மா சொப்னத்தை காண்கிறான். கசேத சுகம் பவதி, இந்த ஜீவாத்மாவுக்கு சம்சார லோகத்துல சுகம் ஏற்படுறதே, அது எந்த காரணத்தினால. கஸ்மின்னு சர்வே சம்பிரதிஷ்டிதாக பவந்தி, எவ்விடத்தில் எல்லா பொருள்களும் பிரதிஷ்டையை அடையுமோ, நிலை பெற்று இருக்குமோ என்று இப்படி கேள்விகளை கேட்க, தஸ்மை சகோவாச யதா கார்கிய மரீச்சயः அர்க்கஸ்ய அஸ்தம் கச்சதः சர்வா ஏதஸ்மின் தேஜோ மண்டலே ஏகீபவந்தி தாः புனருதயதः பிரசரந்தி ஏவம் ஹவை தத் சர்வம் பரே தேவே மனசி ஏகீபவதி அப்படின்னு பிப்பலாதர் பதில் சொல்றார். கர்க குலத்தில் பிறந்தவரே, மரீச்சயா அர்க்கஸ்ய அஸ்தம் கச்சதா, எப்படி, யதா மரீச்சயா அர்க்கஸ்ய அஸ்தம் கச்சதா. அர்க்கம் என்றால் சூரியன், சூரியனுடைய மரீச்சிகள், அதாவது ஒளி கதிர்கள், அவையெல்லாம் அஸ்தம் கச்சதா, சாயங்காலத்துல எல்லாமே அஸ்தமனத்தை அடையும். சூரியனுடைய அஸ்தமன காலத்துல அந்த சூரியனுடைய மரீச்சிகள், ஒளிக்கதிர்கள் அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, தஸ்மின் தேஜோ மண்டலே ஏகி பவந்தி, சூரியனுடைய தேஜஸ் மண்டலம் இருக்கு இல்லையா, தேஜோ மண்டலத்துல இதெல்லாம் ஒன்றிவிடும். ஆக பகல் பொழுதுல எல்லாம் பரவி இருக்கும் ஒளிக்கதிர்கள் சாயங்காலம் வந்தவாறு சூரியனுடைய தேஜோ மண்டலத்துல இந்த ஒளிக்கதிர்கள் எல்லாம் ஒன்றிவிடும். ஏகி பவந்தின்னு ஒன்றிவிடும். தாஃப் புனர் உதயதா பிரசரந்தி, பிராத்தகாலம் வந்தவாறு, கார்த்தாலம் வந்தவாறு மறுபடியும் சூரியனுடைய உதயத்தின் பிறகு இந்த மரீச்சிகள், இந்த ஒளிக்கதிர்கள் எல்லாம் பரவிவிடும். அது போல, ஆக எப்படி சூரியனிடத்துல ஒளிக்கதிர்களானவை ஒன்றிவிட்டு மறுபடியும் அதிலிருந்து விகாசத்தை அடையுமோ, அதுபோல ஏவம் ஹவை தத்து சர்வம் பரே தேவே மனசி ஏகி பவதி என்று எல்லா பொருள்களும் மனசுல
ஒன்றி கிடக்கும். எல்லா பொருள்களும்னா என்னது? எல்லா இந்திரியங்களும். முதல் பிரஷ்னம் என்னவாக இருந்தது? இந்த ஜீவாத்மா உறங்குகையில் எப்பொருள்கள் எல்லாம் உறங்கிவிடும் அப்படின்ற கேள்விக்கு இது பதிலாக அமைந்திருக்கு. எப்படி என்றால், எப்படி சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கார்த்தால வேளையில, காலை வேளையில லோகம் பூரா விகசித்து இருக்குமோ, அதே ஒளிக்கதிர்கள் சாயங்காலம் வந்தவாறே சூரியனிடத்திலே ஒன்றி விடுமோ, அதுபோல ஜீவாத்மாவுடைய விழிப்பு தசையில் அப்பொழுது இந்திரியங்களுக்கெல்லாம் வியாபாரம் உண்டு. உறங்கும் பொழுது, ஜீவாத்மா உறங்கும் பொழுது அந்த இந்திரியங்கள் எல்லாம் ஒன்றிவிடும். மனசி ஏகி பவதி என்று மனசில எல்லாம் ஒன்றிவிடும். சொப்ன காலத்துல அதே போல ஆமா, சொப்ன காலத்துல தான் என்னன்னா மனசு மட்டும்தான் அப்போ வியாபரிக்கும். மத்த எந்த பொருளும் இருக்காது என்று இந்த முதல் கேள்விக்கு இதான் பதில். தேன தர்ஹ்யேஷ புருஷா ந ஸ்ருணோதி ந பஷ்யதி ந ஜிக்ரதி ந ரசயதே ந ஸ்பிருஷதே ந அபிபததே நாதத்தே ந ஆனந்தயத்தே ந விசிருஜதே ந இயாயத்தே ஸ்வபிதி தியாஜக்ஷதே. அந்த காலத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இவனுடைய சுவாப காலத்துல, சுவாபம்னா சொப்னம் கிடையாது, சுவாபம்னா உறக்கம் தான். அந்த உறங்குகிற காலத்துல இப்போ உறக்கத்துக்கும் சொப்னத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, உறங்குகிற காலத்துல எல்லா இந்திரியங்களும் வியாபாரமற்று கிடக்கும். ஆனால் உறங்குகிற காலத்துல மனசும் கூட வியாபாரமற்று இருக்கும். சொப்ன காலத்துல இந்திரியங்களுக்கெல்லாம் வியாபாரம் கிடையாது. ஆனா மனசு மட்டும் அப்ப சஞ்சரிக்கும், மனசு மட்டும் வேலை செய்யும். ஜீவாத்மா உறங்கும் பொழுது கேள்வி என்னவாக இருந்தது? ஜீவாத்மா உறங்கும் பொழுது எதெல்லாம் உறங்கிவிடும் என்ற கேள்விக்கு இந்திரியங்கள் எல்லாம் உறங்கிவிடும் அப்படின்ற பதில். அந்த இந்திரியங்கள் எல்லாம் மனசுல ஒன்றிவிடும். ஆக இந்திரியங்களுக்கெல்லாம் வியாபாரமே கிடையாது. அந்த மனசுக்கும் வியாபாரம் கிடையாது. அதுவும் நாம் கூடவே சேர்த்து அறிந்து கொள்ள வேண்டியதுதான். ஆக மனசுல எல்லாமே இந்த இந்திரியங்கள்லாம் ஒன்று இருக்கிறபடியினால இந்திரியங்களுடைய வியாபாரம் ஒன்றும் ஏற்படாது அப்படின்றதுதான் இந்த உபனிஷத் சொல்றது. தேன தர்ஹி ஏஷா புருஷா ந ஸ்ருணோதி, அப்பொழுது இவன் கேட்கிறது கிடையாது, ந பஷ்யதி பார்க்கிறது கிடையாது, ந ஜிக்ரதி நுகருவது கிடையாது, ந ரசயத்தே இவனுக்கு நாக்கினுடைய உணர்ச்சி எதுவும் கிடையாது, ந ஸ்பிருஷத்தே தொடு உணர்ச்சி கிடையாது, ந அபிபதத்தே இவன் யாரையும் வணங்குவது கிடையாது, ந ஆதத்தே எதையும் ஸ்வீகரிக்கிறது கிடையாது, ந ஆனந்தயத்தே இவன் எந்த ஆனந்தத்தையும் அடைவது கிடையாது, ந விசிருஜத்தே இவன் மலமூத்திரங்களை கழிப்பது கிடையாது, ந ஈயாயத்தே எங்கேயும் செல்வது கிடையாது, ஸ்வபிதீத்யாச்சக்ஷதே உறங்குகிறான் என்றே சொல்லப்படுகிறான். அதாவது ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஒன்றுத்துக்குமே எந்த வியாபாரமும் கிடையாது. ஆக ஜீவாத்மா உறங்குகையில் இந்த இந்திரியங்கள் எல்லாம் உறங்கிவிடும். அப்பொழுது என்ன விழித்திருக்கும் அப்படின்றது இரண்டாவது கேள்வி. ஜீவாத்மா உறங்குகையில் எவையெல்லாம் உறங்கிவிடும்? முதல் கேள்விக்கு பதில் சொல்லியாயிருத்து. ஜீவாத்மா உறங்குகையில் எது விழித்திருக்கும் அப்படின்ற இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்றார். பிராணாக்னய ஏவ ஏத்தஸ்மின் புரே ஜாகிரதி கார்ஹபத்யோஹவா ஏஷஹ அபானஹ வியானோ அன்வாஹாரிய பச்சனஹ யத் கார்ஹபத்யாத் பிரணீயதே பிரணயனாத் ஆகவனீய பிராணஹ यद उच्छ्वास निश्वासौ एतावाहुति समं नयतीति समानः मनोहवा यजमानः इष्टफलमेव उदानः स एनं यजमानम् अहरहर ब्रह्म गमयति. ஜீவாத்மா உறங்குகையில் எது விழித்திருக்கும்னா பிராணாக்னிகள் விழித்திருக்கும். பிராணன் தான் விழித்திருக்கும். அந்த பிராணனையே ஒரு அக்னியாக உருவகப்படுத்துறார். 5 பிராணன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பிராணன் ஒண்ணுதான். ஆனா அதனுடைய வியாபாரங்கள் 5 விதமாக இருக்கிறபடினால 5 பிராண வாயுகள் என்று சொல்லுவது உண்டு. ஆக அந்த 5 பிராணாக்னிகள் ஏதஸ்மின் புரே ஜாகிரதி இந்த சரீரத்திலே ஜீவாத்மா உறங்கும் பொழுதும் கூட இந்த 5 பிராணவாயுகளானவை சஞ்சரிக்கும், வியாபாரத்தை செய்யும். இவைதான் ஜாகிரதி விழித்துணர்வோட விழிப்போட இந்த 5 வாயுக்களும் இருக்கும். அந்த வாயுக்கள் என்ன? அதே போல மனசான எஜமானன் மனசு என்ன? அதே போல வாயுவினுடைய செயல்கள் உஷ்வாசம் நிஸ்வாசம் மூச்ச இழுக்கிறது விடுறது இவற்றை எல்லாம் ஒரு அக்னிஹோத்திர கர்மமாக உபனிஷதானது உருவகப்படுத்துறது. அக்னிஹோத்திர கர்மத்துல 3 அக்னிகள் சொல்லுவார்கள். திரேதா அக்னின்னு சொல்லுவார்கள். அது வெறும் அக்னிஹோத்திரம்ன்றதுல மட்டும் கிடையாது, எல்லா யாகத்திலையும் அந்த திரேதா அக்னியானது பயன்படும். தாட்சிணாக்னின்னு ஒண்ணு, கார்கபத்தியம்னு ஒண்ணு, ஆகவனியம்னு ஒண்ணு. ஆக 3 அடல் 3 அக்னிகள் 3ஆச்சு. அதற்கு பிறகு ஆகுதி துவயம் அக்னிஹோத்திரத்துல 2 தடவை ஆகுதி விடணும். ஆக 2 ஆகுதி. ஆக 5 பதார்த்தங்கள் ஆச்சு.
அதற்கு பிறகு பலன், கர்மத்தினுடைய பலன் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு பொருள். 6 ஆச்சு. அந்த கர்மத்தை செய்யக்கூடிய எஜமானன், அவனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ரித்விக்கு அத்வரியு என்று இப்படி 8 பதார்த்தங்கள் வருது அக்னிஹோத்திரத்துல. 3 அக்னிகள், அந்த 3 அக்னிகளை விடக்கூடிய 2 ஆகுதிகள், ஆக 5000. அந்த அக்னிஹோத்திர கர்மத்தினுடைய பலன் என்ன, அது 6வது பொருள். அதற்கு பிறகு அந்த அக்னிஹோத்திரத்தை செய்யக்கூடிய எஜமானன் 7வது, அவனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ரித்விக்கு அத்வரியுன்றவன் 8வது என்று இப்படி 8 பதார்த்தங்கள் அக்னிஹோத்திரத்துல இருக்கா. அந்த 8 பதார்த்தங்களையும் இந்த பிராணவாயு வாயிலாக இப்பொழுது ஒரு ஒரு உருவகப்படுத்துறது உபனிஷத்து. 8 பதார்த்தங்கள் எப்படி இங்க வருது அப்படின்னா, 5 பிராணங்கள் இருக்கு. அதற்கு பிறகு மனசானது ஒரு தத்துவம் இருக்கு. அந்த பிராணனுடைய விஸ்வாசம் நிஸ்வாசம்ன்ற 2 தொழில்கள் இருக்கு, 2 செயல்கள் இருக்கு. ஆக 8. ஆக அக்னிஹோத்திரத்தினுடைய 8 பதார்த்தங்களையும் இந்த பிராண சம்பந்தத்தோட இப்போ உபனிஷதானது சொல்ல போறது. கார்கபத்யோகவா ஏஷகா அபானஹா. அதுல கார்கபத்தியம் அப்படின்ற ஒரு அக்னி பார்த்தோம் இல்லையா, அதுதான் அபானஹா அப்படின்ற அந்த வாயு. வியானஹா அன்வாஹாரிய பசனஹா. அன்வாஹாரிய பசனம் அப்படின்றது தட்சிணாக்னி. அந்த தட்சிணாக்னியில என்ன பண்ணுவார்கள்னா, இந்த 3 அக்னியில கார்கபத்தியம் இருக்கு, தட்சிணாக்னி இருக்கு, அதே போல ஆகவனியம் இருக்கு. இந்த ஆகவனியம்ன்ற அக்னியில தான் ஆகுதி விடணும். ஆனா இந்த ஆகவனியம்ன்ற அக்னி எப்பொழுதுமே அது அங்க சம்ஸ்கிருதமான அக்னியாக இருக்காது. கார்கபத்தியம் அப்படின்றது தான் எப்பொழுதுமே சம்ஸ்கிருதமான அக்னியாக இருக்கும். அந்த யாகம் செய்யக்கூடிய காலத்துல மட்டும் என்ன பண்ணுவான்னா அன்வாதானம் அப்படின்னு சொல்லுவா. கார்கபத்தியத்திலிருந்து மறுபடியும் ஆகமனியத்துக்கு அக்னியை கொண்டு வருவார்கள். தட்சிணாக்னி அப்படின்ற 3வது அக்னி, அதுக்கு அன்வாஹாரிய பச்சனஹா என்றே பெயர். அது தட்சிணாக்னின்னு பெயர். அதுக்கு ஏன் அந்த அன்வாஹாரிய பச்சனஹான்னு சொல்லப்படுறது அப்படின்னா, ஹோமத்துக்கு வேண்டிய தளிகை அது அந்த அக்னியில தான் பண்ணுவா. ஆக இப்படி 3 அக்னிகள். கார்கபத்தியம் எப்பொழுதுமே இருக்கும் சம்ஸ்கிருதமாகவே. ஆகவனியம் அப்படின்றது என்ன பண்ணுவான்னா, யாக காலத்துல அன்வாதானம் பண்ணி அந்த ஆகவனியத்துல அக்னியை கொண்டு சேர்ப்பார்கள். 3வது அக்னி தட்சிணாக்னின்னு இருக்கு. அது எதுக்காகனா தளிக பண்றதுக்காக. அன்வாஹாரிய பச்சனஹா. அன்வாஹாரியம் அப்படின்னா தத்தியனம் தான். அதுதான் தர்ஷபூர்ண மாசத்துல அதுதான் தட்சிணையாக இருக்கு. என்னன்னா தத்தியனம் தான் அங்க தட்சிணா. அந்த தளிகை பண்றதுக்கு தான் அந்த கார்கபத்தியம் அப்படின்ற இந்த அக்னி, தட்சிணாக்னி அப்படின்ற அக்னியானது இருக்கு. அன்வாஹாரிய பச்சனஹா என்று சொல்லுவார்கள். ஆக இப்படி அக்னி 3 விதமா இருக்கா. இப்ப அதுல அபானஹா அப்படின்ற இந்த வாயு இருக்கு இல்லையா, அதுதான் கார்கபத்தியம் அப்படின்ற அக்னி ஸ்தானத்துல இருக்கு. வியானஹா அப்படின்றது அந்த தட்சிணாக்னி அப்படின்ற ஸ்தானத்துல இருக்கு. அதே போல கார்கபத்தியத்திலிருந்து எது கார்கபத்தியாத் பிரணீயத்தே பிரணயனாத் ஆகவனீய பிராணஹா அப்படின்னு கார்கபத்திய அக்னியிலிருந்து தானே ஆகவனியத்தை நம்ம எடுத்து யாக காலத்துல பயன்படுத்துறோம். ஆகையினால அந்த ஆகவனியம்ன்ற அக்னியானது பிராணன் அப்படின்ற அப்படின்ற விதத்துல உருவகப்படுத்தப்படுறது. எது உச்வாச நிஸ்வாசோ ஏதாவ் ஆகுதி. இந்த வாயுக்களுக்கு இழுத்து விடுறது, அதே போல அதை இழுத்தல் விடுதல் அப்படின்ற உஸ்வாச நிஸ்வாச செயல்கள் இருக்கு இல்லையா, அதுதான் 2 ஆகுதி. அக்னிஹோத்திரத்துல கொடுக்கப்பட 2 ஆகுதி அதுதான். சயம் நயதி சமம் நயதி சமானஹா. இந்த சமான வாயுவானது அது இந்த பலத்தை கொடுக்கக்கூடியது. சமம் நயதி இதி சமானஹா. மனோகவா எஜமானஹா. அந்த சமம் நயதி இதி சமானஹான்றது அத்வரியுன்னு இருக்கான் இல்லையா, அந்த அத்வரியு தான் எஜமானனுக்கு உறுதுணையாக இருந்து ரித்விக்கு அவன் தான் எல்லா காரியத்தையும் செய்யறான். அந்த ஸ்தானத்துல தான் சமான வாயுவானது இருக்கு. ஏன்னா சமான வாயுன்றது என்ன பார்த்தோம், நம்ம சாப்பிடக்கூடியது எல்லாவற்றையும் அது அந்த தாத்துவாக அது சமமாக மாத்துறது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஆகையினால அத்வரி பண்ணக்கூடிய செயல்ல இந்த சமான வாயு பண்றதுனால அத்வரியு விதத்துல உருவகப்படுத்தப்படுறது சமான வாயுவானது. மனோகவா எஜமானஹா. மனசுதான் எஜமானன். மனசனுடைய செயலால தான் எல்லாமே நடைபெறும்ன்றதுனால மனசுதான் எஜமானன். இஷ்டபலமேவ உதானஹா. உதான வாயு என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம், இந்த ஜீவாத்மாவானவன் புறப்படும் பொழுது அப்போ உதான வாயினுடைய சகாயத்தினாலதான் உத்கிரமணம், இந்த உடம்பை விட்டு புறப்படுறா அப்படின்றது பார்த்தோமா, அதுதான பலமாகவே தெரியறது. ஆகையனால அக்னிஹோத்திரத்துக்கு என்ன பலனோ அந்த ஸ்தானத்துல உதான வாயுவானது இருக்கு. ஏனம் எஜமானம் அகரகர் பிரம்ம கமயதி. அந்த உதான வாயு தான் இப்ப என்ன பண்றது அப்படின்னா, ஒவ்வொரு நாள் பொழுதிலும் எஜமானனான
இந்த மனசை அது ஏன்னா அக்னிஹோத்திர ஹோமம் என்ன பண்ண போறது? அது எஜமானனுக்கு பலத்தை கொடுக்க போறது. நம்மளுடைய உதாரணத்துல மனசுதான் அந்த எஜமானன். பலத்தை கொடுக்கக்கூடியது எது? உதான வாயு தான். அது என்ன பண்றது அப்படின்னா, மனசை பிரம்ம கமயதி, பிரம்மன்ற பலத்தை அதனுடைய அருகில இந்த மனசை அழைத்து செல்கிறது. உதான வாயுவானது மனசை அழைத்து செல்கிறது. மனசை அழைத்து செல்கிறது என்ன தாத்பரியம்னா, உறங்கும் பொழுது மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, புரீதத் அப்படின்ற தேசத்தை அது சென்று அடையும் மனசு. அங்கதான் அதுக்கு விசிராந்தி ஏற்படும். ஆக அந்த புரீதத்தை அந்த புரீதத்தை அப்படின்னா அதுக்கும் ஆதாரமா பிரம்மம் தான் இருக்கு. ஆக மனசை அவ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு இருக்கிறதுனால இந்த தூக்கத்தையே இப்போ அப்பதான் பிராணன் விழித்திருக்கு இல்லையா, இந்த தூக்கத்தையே ஒரு அக்னிஹோத்திர ஹோமமாக உருவகப்படுத்திற்று இந்த உபனிஷத்தானது. அதற்கு பிறகு அத்திர ஏஷ தேவஹா சொப்னே மகிமானம் அனுபவதி. அதற்கு பிறகு என்ன கேள்வி இருந்தது அப்படின்னா, ஜீவாத்மா உறங்கும் பொழுது எது விழித்திருக்கும்? பிராணன் அப்படின்னு பதில் சொல்லிட்டார். முதல் 2 கேள்விகள் உறக்க தசையை பத்தி இருந்தது. அதற்கு பிறகு எப்படிப்பட்ட ஜீவாத்மா சொப்னத்தை காண்கிறான் அப்படின்னு சொப்னத்தை பத்தின பிரச்சனம், அதுக்கு பதில் சொல்றார். அத்திர ஏஷ தேவஹா சொப்னே மகிமானம் அனுபவதி யத் திருஷ்டம் திருஷ்டம் அனுபஷ்யதி ஸ்ருதம் ஸ்ருதமேவ அர்த்தம் அனுசுணோதி தேச दिगन्तरैश्च प्रत्यनुभूतं पुनः पुनः प्रत्यनुभवति दृष्टं च अदृष्टं च श्रुतं च अश्रुतं च अनुभूतं च अननुभूतं च सच्च असच्च सर्वं पश्यति सर्वः पश्यति. எப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மா சொப்னத்தை காண்கிறான் அப்படின்னா, மனசு மட்டும் அவனுக்கு வேலை செய்யும். எப்படிப்பட்ட பதார்த்தத்தை காண்கிறான்? திருஷ்டம் திருஷ்டம் அனுபவிச்சதி. உறங்காத தசையில் விழித்திருக்கிற ஜாகிரத தசையில அவன் எந்தெந்த பதார்த்தங்களெல்லாம் பார்த்தானோ அதே பதார்த்தங்களை தான் சொப்னத்துல பார்க்கறான். எந்தெந்த பதார்த்தங்களை கேட்டானோ அதையே தான் கேட்கிறான். ஆனா என்ன ஆச்சரியம்னா, அத்தோட மட்டும் நில்லாமல் திருஷ்டம் ச அதிருஷ்டம் ச ஸ்ருதம் ச அஸ்ருதம் ச, கண்டதோடு காணாத பொருள்கள் அவற்றையும் பார்க்கிறான். கேட்டதோடு கேட்காத பொருள்கள் அவற்றையும் கேட்கிறான். அனுபூதம் ச அனனுபூதம் ச, தான் அனுபவித்த பொருள்களோடு அனுபவிக்காத பொருள்களையும் அவன் அனுபவிக்கிறான் அப்பொழுது சொப்ன காலத்திலே. சச்ச அசச்ச, இருக்கிற பொருள்கள் இல்லாத பொருள்கள், லோகத்திலே இல்லாத பொருள்கள். முயல் கொம்பை நாம் பார்க்க மாட்டோம் ஜாகிரத தசையில, ஆனா சொப்ன காலத்துல நமக்கு முயல் கொம்பு இருக்கிறதா போல கூட நமக்கு சொப்னம் வரலாம். ஆக சர்வம் பஷ்யதி சர்வ பஷ்யதி என்று இப்படி எல்லாவற்றையும் காண்கிறான், எல்லாமாக இருந்து கொண்டு காண்கிறான். சரி, எப்படிப்பட்ட ஜீவாத்மா காண்கிறான் அப்படின்ற கேள்விக்கு இந்த பதிலானது இங்க உள்ளுரை பொருளாக அமைந்திருக்கு. எப்படிப்பட்டவன் காண்கிறான் என்றால், ஜீவாத்மாவுக்கு ஜாகிரத தசையில கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்லாம் உண்டு அப்படின்றது எல்லாருமே அனுபவிக்க கூடியதுதான். கண் செவி மூக்கு போன்ற இந்திரியங்கள்லாம் ஜீவாத்மாவுக்கு உண்டு. சொப்ன தசையிலும் கூட எப்படிப்பட்ட ஜீவாத்மா காண்கிறான் என்றால், சொப்ன தசையிலும் கூட ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களுடன் கூடியிருந்துதான் ஜீவாத்மா சொப்னத்தை காண்கிறான். அப்படியா? சொப்ன தசையில எங்க ஜீவாத்மாவுக்கு ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இருக்கு என்றால், அப்பொழுதும் கூட சகிகர்த்தா அப்படின்னு இதுக்கே சிருஷ்டியே சந்தியே சிருஷ்டி ராகி அப்படின்னு 3வது அத்தியாயத்துல சந்தியதிகரணம் அப்படின்ற ஒரு அதிகரணத்துல எம்பெருமானார் என்ன ஸ்தாபிக்கிறார் அப்படின்னா, சொப்ன காலத்திலும் பரமாத்மா இந்த ஜீவாத்மாவுக்கு சிருஷ்டித்து கொடுக்கிறான், பதார்த்தங்களை சிருஷ்டித்து கொடுக்கிறான். அதனாலதான் முயல் கொம்புன்றது விழித்த தசையில கிடையாது உலகத்துல. ஆனா சொப்ன தசையில முயல் கொம்பு அப்படின்ற ஒரு பதார்த்தத்தை பகவானே சிருஷ்டித்து கொடுக்கிறான் இவனுக்கு. அந்த முயல் கொம்பை பார்ப்பதற்கு ஒரு கண்ணையும் இந்த ஜீவாத்மாவுக்கு பகவானே சிருஷ்டித்து கொடுக்கிறான், கர்மேந்திரியத்தையும் சிருஷ்டித்து கொடுக்கிறான். அதனாலதான் சொப்னத்துல கூட இவனால ஓட முடியறது, ஆட முடியறது, எல்லாம் பண்ண முடியறது. ஆக இப்படிப்பட்ட ஜீவாத்மா தான் எல்லாவற்றையும் பார்க்கிறான். எப்படிப்பட்ட ஜீவாத்மா? பரமாத்மாவிடத்திலிருந்து பெற்ற கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை கொண்டு அந்த ஜீவாத்மா, அப்படிப்பட்ட ஜீவாத்மா தான் சொப்னத்தை காண்கிறான் அப்படின்ற அந்த கேள்விக்கும் பதில் உரைத்தார். அதற்கு பிறகு ச யதா தேஜசா அபிபூதா பவதி அத்ர ஏஷ தேவஹா சொப்னா ந பஷ்யதி அத ஏதஸ்மின் ஷரீரே சுகம் பவதி. எப்பொழுது இவன் சொப்னத்திலிருந்து வெளில வரான் அப்படின்னா, எப்போ ஆழ்ந்த உறக்கத்துக்கு எப்போ போறான் அப்படின்னா, யதா தேஜசா அபிபூதா பவதி, தேஜஸ் பரமாத்மான்ற அந்த ஒளிக்கற்றை, அதனால எப்போ இவன் சூழப்படுகிறானோ அப்பொழுது இவன் எந்த சொப்னத்தையும் பார்ப்பது அல்ல. ஏன்னா சொப்ன தசையில கூட இவனுக்கு பரமாத்மா சம்பத்தி கிடையாது, பரமாத்மாவோட இவன் அடைய போறது கிடையாது. ஆனா இவன் ஜாகிரத தசையிலையும் எப்படி அடைய போறது கிடையாது,
சொப்ன தசையிலையும் அடைய போறது கிடையாது. சுஷுப்தி தசையில உறக்கம் உற்ற நிலையில் இவன் பரமாத்மாவோட போய் அடைகிறான் அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்து சத ஆகச்சதி அப்படின்னு சத்திலிருந்து தான் வெளில வரான். சந்தமேவ கச்சதி அப்படின்னு அந்த சத்தையே தான் இவன் போய் அடையறான். சத் கச்சதி அப்படின்னு அந்த சத்தையே தான் போய் அடையறாம என்று உறக்க தசையிலும் பரமாத்ம சம்பத்தி உண்டு அப்படின்னு பரமாத்மாவுடன் சேர்க்கை உண்டு அப்படின்னு சாந்தோகிய உபநிஷத்தானது சொல்றது. இவ்விடத்துல சுத்தப்பிரகாஷிகாச்சாரியர் தெரிவிக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உறக்க தசை அப்படின்றது இருக்கு, இதுவும் பிரளயத்தை போலதான். பிரளயத்துல என்ன ஆறுது? இந்த காரண பொருளான பிரம்மத்தின் இடத்தில் எல்லாமே போய் லயத்தை அடைகின்றன. ஜீவாத்மாவுக்கு காரணம் என்ன? பிரம்மம் தான். பிரம்மத்தில் இடத்துல போய் லயத்தை அடைகிறது ஜீவாத்மா. அதுவே தான், அப்படிப்பட்ட ஒரு லயமே தான் இந்த சுஷுப்தி தசையிலும் ஏற்படுறது. ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா சம்பத்தி ஏற்படுறது. ஆனா என்ன வாசினா, உடம்புடன் கூடிய இவன் லயத்தடைகிறான் பரமாத்மாவிடத்தில். எப்பொழுது? சுஷுப்தி தசையில. உடம்ப விட்டு லயத்தை அடைகிறான், அது பிரளய காலத்துல. சுத்தபிரகாஷிகாச்சாரியர் ஒரு உதாரணம் சாதிக்கிறார். ஒருத்தன் பாரத்தை சுமந்துட்டு இருக்கான். பாரத்தை கழட்டி வச்சுட்டு அவன் ஒரு இடத்துல விஸ்ராமத்தை அடைந்தான், ஓய்வு பெறுகிறான் அப்படின்னு வச்சுப்போமே, அதுதான் பிரளய தசை. பாரத்தோடையே இருந்து ஒரு இடத்துல ஸ்வஸ்தமா விசிராந்தி பெறுவதற்காக அமருகிறான் அப்படின்னு வச்சுப்போமே, அதுதான் சுஷுப்தி தசை. ஆக சரீரம்ன்ற பாரம் இருக்கு, ஆனாலும் பகவான் இடத்துல போய் விசிராந்தி அடைகிறான் இல்லையா, அதுதான் சுஷுப்தி தசை. ஆக அப்ப தேஜசா அபிபூதோ பவதி அப்படின்னு பரமாத்மாவால, தேஜஸ் பதார்த்தமான பரமாத்மாவால இவன் சூழப்படுறான், அவனை போய் அடையிறான், அதுதான் சுஷுப்தி. அப்போ இவன் சொப்னான் ந பஷ்யதி, அப்போ இவன் சொப்னத்தை காண்கிறது அல்ல அப்படின்னு சொல்லி, காண்கிறான் அல்ல அப்படின்னு சொல்லி, அத்தய ஏதஸ்மின் ஷரீரே சுகம் பவதி. ஒரு கேள்வி முன்னாடியே கேட்டிருந்தார், சம்சார தசையில ஜீவாத்மாவுக்கு எப்படி சுகம்லாம் வருது அப்படின்னா, சரீரமாவசந்தம் பிரியா பிரியே ந ஸ்பிருஷதா அப்படின்னு மற்றொரு உபநிஷத் சொல்றது. நஹவை சரீரஸ்ய சதா பிரியா பிரியோர் அபகதிரஸ்தி அசரீரம் வாவசந்தம் பிரியா பிரியே ந ஸ்பிருஷதா அப்படின்னு. அதாவது சம்சார தசையில சரீரம் இருக்கிறபடினாலதான் அவனுக்கு சுகம் துக்கம்லாம் மாறி மாறி வருது. முக்தி தசையில கர்மகிருத சரீரம் இல்லாதபடினால இவனுக்கு சுகம் துக்கம்லாம் மாறி மாறி வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்றது உபனிஷத். ஆக இந்த சம்சார தசையில இவனுக்கு சுகம் ஏன் அப்படின்னா வெறும் சரீரத்தினாலதான். அது சொல்றது ஏதஸ்மின் ஷரீரே சுகம் பவதி. ச யதா சோமிய வயாம்சி வாசோ விருட்சம் சம்பிரதிஷ்டந்தே ஏவம் ஹவை தத் சர்வம் பர ஆத்மனி சம்பிரதிஷ்டதே. கடைசி கேள்வி என்ன கேட்டால் அப்படின்னா, எல்லா பொருள்களும் எவ்விடத்திலே நிலை பெற்றிருக்கும் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்றார், எல்லாம் பரமாத்மா இடத்துல தான் நிலை பெற்றிருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்றது, வயாம்சி யதா வாசோ விருட்சம் சம்பிரதிஷ்டந்தே. வயாம்சி அப்படின்னா பட்சிகள். அந்த பட்சிகள்லாம் அதற்கு இருப்பிடமான வாசோ விருட்சம், அது நிவாசம் செய்யக்கூடிய மரம், அத எப்படி எல்லாம் சேருமோ அத போலதான் எல்லா பொருள்களும் பரமாத்மா இடத்துல தான் இருக்கின்றன. சேருகின்றன, இருக்கின்றன, எல்லாத்துக்கும் அதான் பிரதிஷ்டையாக இருக்கிறது என்று சொல்லி, எந்த பொருள்களுக்கு பரமாத்மா பிரதிஷ்டையாக இருக்கிறான் என்றால் எல்லா பொருள்களுக்கு தான். அந்த எல்லாம் அப்படின்றத கொஞ்சம் விவரித்து சொல்றது உபனிஷத்து. பிருத்திவீச்ச பிருத்திவி மாத்திராச்ச, ஆபஸ்ச ஆபோ மாத்திராச்ச, தேஜஸ்ச தேஜோ மாத்திராச்ச, வாயுஷ வாயு மாத்திராச்ச, ஆகாஷஸ்ச ஆகாஷ மாத்திராச்ச, चक्षुश्च द्रष्टव्यं च, श्रोत्रं च श्रोतव्यं च, घ्राणं च घ्रातव्यं च, रसनं च रसयितव्यं च, त्वक् च स्पर्शयितव्यं च, वाक् च वक्तव्यं च, हस्तौ च आदातव्यं च, उपस्थश्च आनन्दयितव्यं च, पायुश्च विसर्जयितव्यं च, पादौ च गन्तव्यं च, मनश्च मन्तव्यं च, बुद्धिश्च बोद्धव्यं च, अहङ्कारश्च अहङ्कर्तव्यं च, चित्तं च चेतयितव्यं च, तेजश्च विद्योतयितव्यं च, प्राणश्च विधारयितव्यं च. இந்த எல்லா பொருள்களும் பரமாத்மா இடத்துல நிலை பெற்றிருக்கின்றன. பிருத்திவி பிருத்திவி மாத்ரா. பிருத்திவின்றது தெரியும், பஞ்சபூதங்கள்ல ஒன்று. பிருத்திவி மாத்திரான்றது என்னதுன்னா கந்த தன்மாத்திரம்னு சொல்றோம் இல்லையா, பஞ்சதன் மாத்திரைகள். பஞ்சபூதங்கள் இருக்கு, அதற்கு முன்பு இருக்கக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகள், அதுதான் முறையே சொல்லப்படுகின்றன. ஆபஸ்ட ஆப்போ மாத்திரா, ஆபஹா அப்படின்னா ஜலம், ஆப்போ மாத்திராஹா அப்படின்னா ரசதன் மாத்திரை, தேஜஹா தேஜோ மாத்திராஹா தேஜஸ், தேஜோ மாத்திராகனா ரூபதன் மாத்திரை என்று இப்படி பஞ்சபூதங்கள் என்ன, அதனுடைய பஞ்ச தன்மாத்திரைகள் என்ன, எல்லாவற்றுக்கும் பிரம்மம் தான் ஆசிரியம். அதே போல திரஷ்டவியம் ச, ஸ்ரோத்ரம் ச ஸ்ரோதவியம் ச, சக்ஷுஷ திரஷ்டவியம் ச, கண்ணுக்கும் பகவான் தான் ஆதாரம், காணப்படுகிற பொருளுக்கும் பகவான் தான் ஆதாரம்.
ஆக இந்திரியத்துக்கு, இந்திரிய விஷயங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பகவான் தான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி, அதே போல பாயுஷ்ச விசர்ஜயித்தவ்யம் ச உபஸ்தஸ்ச ஆனந்தயித்தவ்யம் ச, கர்மேந்திரியங்கள் அவற்றுக்கும் பகவான் தான் ஆதாரம், அந்த கர்மேந்திரியங்களுடைய விஷயத்துக்கும் பகவான் தான் ஆதாரம் என்று சொல்லி, அதே போல மனசுக்கும் பகவான் தான் ஆதாரம், புத்திக்கும் பகவான் தான் ஆதாரம், புத்தி போதிக்கப்படுற பொருளுக்கும் பகவான் தான் ஆதாரம் என்று சொல்லி, தேஜஸ்ச வித்யோதயிதவ்யம் ச, எல்லா சேதனங்களுக்கும் பகவான் தான் ஆதாரம், சேத்தனத்தினால பிரகாசிக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கும் பகவான் தான் ஆதாரம், என்னது மொத்தமும் பகவான் தான் தரிக்கிறான் அப்படின்றத விவரித்து இந்த உபனிஷத்தானது சொல்றது. அதற்கு பிறகு ஏஷை திரட்டா ஸ்பிரஷ்டா ஸ்ரோதா கிராதா ரசயிதா மந்தா போத்தா கர்த்தா விஜயானாத்மா புருஷா ச பரே அக்ஷரே ஆத்மனி சம்பிரதிஷ்டதே. ஆக எல்லா பொருள்களும் பகவானிடத்துல இருக்கிறது, அதுல சேத்தனமான ஆன பொருளும் பகவானிடத்துல இருக்கிறது அப்படின்ற அர்த்தத்தையே மறுபடியும் குறிப்பிட்ட சேத்தனனை அவனை விவரித்து சொல்கிறது. அந்த சேத்தனன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் தான் ஸ்ரோதா கிராதா ரசயிதா, கேட்கிறானும் அவன்தான், பார்க்கிறானும் அவன்தான், நுகருகிறானும் அவன்தான், மனனம் செய்பவனும் அவன்தான் அப்படின்னு தனித்தனியா சொல்லி, விஜயானாத்மா புருஷா, விஜயானமாகவும் இவன் புருஷன் இருக்கான் அப்படின்னு சொல்றது. இது ராமானுஜ சித்தாந்தத்துக்கு ரொம்ப உரித்தான ஸ்லோகம், மந்திரமாக இருக்கு. ஏன்னா நம்மளுடைய சித்தாந்தத்துல ஜீவாத்மா ஞாத்தாவாகவும் இருக்கான், ஞானமாகவும் இருக்கான், அவன் மற்ற பொருள்களை அறியறான், அவனே அறிவாகவும் இருக்கான். அதுதான் இந்த உபநிஷத்து சொல்றது. திரஷ்டா அறிகிறானா, காண்கிறானா, விஜயான ஆத்மா இவனே ஞானமாகவும் இருக்கான். அதான் தர்மி ஞானம், தர்மபூத ஞானத்தை உடையவன் அப்படின்னு ரெண்டு தன்மைகளும் ஜீவாத்மாவுக்கு இருக்குன்னு சொல்லி, சபரே அக்ஷரே ஆத்மனி சம்பிரதிஷ்டதே, அப்படிப்பட்ட ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மா இடத்துலதான் பிரதிஷ்டையை நிலையை பெறுகிறான். பரமேவ அக்ஷரம் பிரதிபத்தியதே ச யோ ஹவை தத் அச்சாயம் அஷரீரம் அலோஹிதம் அசுப்ரம் அக்ஷரம் வேதயதே எஸ்து சௌமிய ச சர்வஜ்ஞ சர்வோ பவதி ததேஷ ஸ்லோகா. ஆக இப்படி அறிந்தவன் அவன் அந்த பரமாத்மாவையே அடைகிறான். அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவன் என்றால் அச்சாயம், அவனுக்கு சாயா, சாயானா அது கர்மம், அதாவது ஞானத்துக்கு சங்கோச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கர்மம், அது அற்றவன் பகவான். அச்சாயம் கர்மம் இல்லாதபடியினால கர்மகிருத்த சரீரம் பகவானுக்கு கிடையாது, அஷரீரம். ஆகையினால அலோகிதம், அவனுக்கு எந்த நிறமும் கிடையாது. சுப்ரம் அக்ஷரம், அவனுக்கு அழிவே கிடையாது, சுப்ரமாக ஸ்வயம் பிரகாசமாக ஒளித்து கொண்டு, அதாவது ஜோதிஷாக அவன் இருப்பான். வேற ஏதே எஸ்து சௌமிய, அப்படிப்பட்ட பரமாத்மாவை அவன் அறிகிறானோ சக சர்வஜ்ஞோ பவதி என்று அவனே தான் எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகிறான். விஜயானாத்மா சக தேவைஷ சர்வை பிராணா பூதானி சம்பிரதிஷ்டந்தி யத்ர சுப்ரம் அக்ஷரம் வேதயேதே எஸ்து சௌமிய ச சர்வஜ்ஞ சர்வமேவ ஆவிவேஷ இதி என்று அந்த பரமாத்மா விஷயமான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இந்த பிரஷ்னத்தை முடிக்கிறது. விஜயானாத்மா, விஜயானமயமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா அவன், அதே போல எல்லா இந்திரியங்கள், பிராணன்கள், அதே போல பஞ்சபூதங்கள், அதனுடைய தன்மாத்திரைகள் எல்லாவற்றுக்கும் பிரதிஷ்டையாக எவன் இருக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த ஸ்வயம் பிரகாசமா சுப்ரம் வெளுத்தவனாக அக்ஷரம் அழிவில்லாத அந்த பரமாத்மாவை அறிந்து இவன் சர்வஜனாக ஆகிறான். சர்வமேவ ஆவிவேஷ, எல்லா காமங்களையும் அடைகிறான். சாந்தோகிய உபநிஷத்தும் சொல்றது, சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி அப்படின்னு எவன் பரமாத்ம உபாசனம் பண்ணி பரமாத்மாவை அறிகிறானோ, அவனை அடைகிறானோ, அவனுக்கு எல்லா பலன்களும் எல்லா லோகத்திலும் யதேஷ்ட சஞ்சாரமானது கிடைக்கும், கிட்டும் அப்படின்னு சாந்தோகிய உபநிஷத்து சொல்ல ரீதியில இந்த பிரஷ்ன உபநிஷத்தும் சொல்லி இந்த சதுர்த்த பிரஷ்னத்தை முடிக்கிறது. அதற்கு பிறகு சத்யகாமர் அப்படின்றவர், அவர் 5வது பிரஷ்னத்துல ரொம்ப முக்கியமான பிரஷ்னம், இதை பத்தின ஒரு அதிகரணமே ஸ்ரீபாஷத்துல வருது, ஈக்ஷதி கர்ம அதிகரணம் அப்படின்னு. அதுல ஓங்காரத்தை பத்தி, பிரணவத்தை பத்தின அந்த பரமாத்ம உபாசனம், பிரணவத்தை கொண்டு எப்படி பரமாத்மா உபாசிக்கப்பட வேண்டும் அப்படின்றத பத்தி ரொம்ப ஆச்சரியமான பிரஷ்னம், 5வது பிரஷ்னம். அதை அடுத்தது பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.